உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி எம்ஹெச்சி ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். நேற்று ஒரு அறிவிப்பு வந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்டிமேஷன் டு த கேண்டிடேட்ஸ். ஓகே, நோட்டிஃபிகேஷன் நம்பர் 103லேருந்து 115 வரைக்கும். டேட்டு 28/4/2024. ஆக்சுவலாக வந்து நம்ம ஜூனியர் பெய்லிஃப், சீனியர் பெய்லிஃப் எப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சோ அந்த டேட்டில் வந்த நோட்டிஃபிகேஷனோட இன்டிமேஷன் லெட்ரு தான் இது. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆன் ஸ்க்ரூட்டினி ஆஃப் தி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் ஸ்கில் டெஸ்ட், it's seen that following candidates have not uploaded the copy of driving license, experience certificate in driving for a period of 5 years as on or before the date of notification, community certificate, PSTM. ஓகே, இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட் வந்து ஸ்கில் டெஸ்ட் அப்போ ப்ராப்பராக நீங்கள் இந்த விஷயங்களை ஆன்லைனில் சப்மிட் பண்ணவில்லை. ஸோ அதன் காரணமாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கொடுக்கப்பட்டிருக்க மெயில் ஐடி jrcmhc2024@gmail.com அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த இதை 72 ஹவர்ஸில் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ 27ஆம் தேதி இந்த அறிவிப்பு வந்துருச்சு. 72 ஹவர்ஸ்னால் 3 டேஸ், 30/1/2024க்குள்ளே நீங்கள் இதை அப்ளை பண்ணணும். ஓகே, அவங்களே டேட்டும் கொடுத்துட்டாங்க, 30/1/2025. இந்த இமெயில் ஐடிக்கு பண்ணுங்கள். அதுக்கு மேலே போணுச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து உங்களோட அந்த இதை வந்து எடுத்துக்கிற மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இப்போ இதில் டிரைவிங் லைசன்ஸ் டிரைவருக்கு அப்ளை பண்ணவங்க வந்து அப்லோட் பண்ணலை அப்படின்னா இந்தந்த பேர், இந்த சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணலை அப்படிங்கிற விஷயங்கள் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்கிற போகிறோம், ப்ரியாரிட்டி 1. இப்போ என்னென்ன ப்ரியாரிட்டி, இப்போ நம்ம வந்து ஒரு ஜூனியர் பெய்லிஃப், சீனியர் பெய்லிஃப், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேனாக இருக்கட்டும். ஸோ என்னென்ன ப்ரியாரிட்டியில் வந்து நம்ம வர்றோம், அதை ரெக்ரூட்மெண்ட் செல்லு எப்படி கன்சிடர் பண்ணுறாங்க, ஆக்சுவலாக எந்த ப்ரியாரிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கங்கிறத இன்டைரக்டாக நம்ம கெஸ் பண்ணுறோம் அக்கார்டிங் டு திஸ் இன்டிமேஷன் லெட்டர். இந்த இன்டிமேஷன் லெட்டரை வச்சு நம்ம ஒரு கெஸ் பண்ணுறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்கள், her son's daughter who have lost both father and mother due to corona. ஸோ கொரோனாவில் அப்பா அம்மாவை இழந்தவங்களுக்கு ப்ரியாரிட்டி 1 PT1 ப்ரிப்பரேஷன் கொடுக்குறாங்க, முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன்ஸ் பார்த்துங்க, ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா முன்னுரிமை கொடுக்குறாங்க. பர்சன்ஸ் who have studied in தமிழ் மீடியம் in தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல். ஸோ நீங்கள் தமிழ் மீடியம் PSTM சர்டிஃபிகேட் வச்சுருந்தா முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஃபோர்த் ப்ரியாரிட்டி டிசேபிள்ட் எக்ஸ் சர்வீஸ் இன்க்ளூடிங் எக்ஸ் இண்டியன் ஸ்பேஸ். ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு அதுக்கப்புறம் முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ப்ரியாரிட்டி 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் என்ரோல்டு பர்சனல்ஸ் டு த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இன்க்ளூடிங் இண்டியன் ஸ்பேஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் ஸ்கில். ஸோ இதெல்லாம் அந்த ஆர்மி பர்சன்ஸ் தான். அதுக்கப்புறம் விடோ சன்ஸ் டாக்டர் 2 மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி, விடோ சன்ஸ் டாக்டர் நெக்ஸ்ட் டு கின் ஆஃப் த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். ஸோ இதெல்லாமே ஆர்மி தான். ப்ரியாரிட்டி 6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா விடோஸ்க்கான ப்ரியாரிட்டி. 7 வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்கேஸ்ட் மேரேஜ். 8 வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் எக்ஸ் சர்வீஸ் மேன் ரிலேட்டட் ப்ரியாரிட்டி. 9 வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஃபைட்டரோட ரீகல் ஹேட்ஸ். 10th ப்ரியாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷ்னல் ரெக்ரூட்டிங் ஃப்ரம் பர்மா. ஸோ இந்த மாதிரி ப்ரியாரிட்டி 12 வரைக்கும் கொடுத்துருக்கு. கடைசியில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே ப்ரியாரிட்டி 11 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்டு கேஸ்ட்டு, ஷெட்யூல்டு ட்ரைபு, மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுதான் வந்து ப்ரியாரிட்டி அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க எம்ஹெச்சி ரெக்ரூட்மெண்ட் செல் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்மாக சொல்லலாம், அப்ராக்சிமேட்டாக இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். ஓகே சார், இப்போ எங்களுக்கு எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன விஷயம்தான், நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. பட் ஒரு சில விஷயங்கள், நாங்கள் கேள்விப்பட்ட விஷயங்கள், எங்களுக்கான விஷயங்களை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த பிப்ரவரி ஃபஸ்ட்டு வீக்கில் 100% ரிசல்ட் வந்து வந்துடும். மார்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் நடக்கும். மார்ச் முடிஞ்சு செலெக்ஷன் லிஸ்ட்டு நீங்கள் ஏப்ரலில் ஜாயின் பண்ணுற மாதிரியான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இது 100க்கு 100 வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா இன்டிமேஷன் லெட்ரு வந்துருச்சு டிரைவருக்கானது, அதுக்கடுத்து அப்படி படிப்படியாக அன்னி வர்றது தான். ஸோ பிப்ரவரி ஃபஸ்ட்டு வீக்கில் நீங்கள் ஷுவராக எதிர்பார்க்கலாம்.
நம்மளால முடிஞ்சது என்னன்னா, அடுத்த பிராக்டிகலுக்கு நம்ம தயாராகணும். நம்ம இந்த ப்ரியாரிட்டி கன்சர்ன் நான் இப்ப சொன்னதுல வந்து ஒரு வேள நீங்க முன்னாடி இருந்தீங்க அப்டின்னா, நீங்கலாம் தைரியமா கொஞ்சம் கம்மியான மார்க் எடுத்தாலும் வரதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கும். ஸோ, அதில மனசுல வச்சுக்கோங்க. ரிசல்ட் நல்லபடியா வரும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கண்டிப்பா ஏற்கனவே பிராக்டிகல்ல நல்லா பண்ண ஒரு பையன இன்டர்வியூ பண்றேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஸோ, அந்த பையன இன்டர்வியூ பண்ணி அந்த வீடியோ நான் அப்லோட் பண்றேன். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்டின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ வியூவர்ஸ். பை பை. டேக் கேர்.